Hey, hi guys. Welcome to We Talk Cricket. This is Akshay. So we have Hari and Adi with us. So இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம வந்து சந்திக்கிறோம். ஸோ த பீப்புள் ஹூ ஹேவ் ஃபாலோட் அஸ் ஃபார் தீஸ் மெனி இயர்ஸ் ஒரு கிளப் ஹவுஸ்லயா இருக்கட்டும், ஸ்பேசஸா இருக்கட்டும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் தெரியும் வி ஆர் மோஸ்ட்லி லவ் தீஸ் இன்சைட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி தான் நாங்க. ஸோ அந்த விதத்துல இது வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வீடியோ இது. அண்ட் வி கேன் கால் இட் அஸ் அ ட்ரை where we predominantly look into every venue ஓட numbers and stats and the analysis of championship 2025ல நடக்கிற எல்லா வென்யூஸோட நம்பர்ஸை வச்சு பேஸ் பண்ணி என்ன மாதிரி வந்துட்டு இங்க வந்து பிக்சர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நாங்க பார்த்து அனாலிசிஸ் பண்ணி நாங்க வந்து அதை பத்தி நாங்க வந்துட்டு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு வி ஆர் ரியலி எக்ஸைட்டட். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி போகுதுன்றத வந்து நீங்க பார்த்து தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஓஜி followers of We Talk Cricket really wanted this kind of video. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ட் ஷேர் இட் வித் யுவர் கிரிக்கெட் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி வாண்ட் டு லேர்ன் மோர் ஆன் கேம் அண்ட் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரியாக்ட் ஆகுறாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ பேசிக்கலா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆடி அண்ட் ஹரி மோஸ்ட் ஆஃப் த கேப்டன்ஸ் டாக் அபவுட் கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சாம்பியன்ஷிப் நம்ம பார்க்கும்போது எப்படி வந்துட்டு கேப்டனோட டாஸ், அவர் பண்ற ரியாக்ஷன்ஸ், அவர் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு, இது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் நான் நினைக்கிறேன். we can straight away go into the video. so we'll have a first thing first. பேசிக்கலாவே வந்து லாகூர் அண்ட் பிண்டி, கராச்சி அண்ட் ஆல்சோ துபாய் இந்த கிரவுண்ட்ஸ்ல தான் வந்துட்டு சாம்பியன்ஷிப் நடக்குது. ஸோ பேசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா, ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போதுமே சரி, ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து நான் மேல வந்து ஸ்டாட்டா நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த வீடியோ உள்ள வரவங்க வந்து துபாய் கண்டிஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் தான் நினைப்பாங்க ஆப்வியஸா. கரெக்டா? ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து பார்க்கும்போது துபாயில தான் இந்தியா மோஸ்ட்லி வந்து ஆட போறாங்க. ஸோ அந்த விதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி, பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருந்ததா இல்ல. சோ அந்த விதத்துல டாஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணாது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மத்த கிரவுண்ட்ஸை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, மத்த கிரவுண்ட்ஸ்ல வந்து பேசிக்கலாவே கராச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய அட்வான்டேஜ். லாகூர்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. பிண்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஆல்சோ. ஸோ இந்த விதத்துல வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ துபாயை மட்டும் நான் பர்டிகுலரா நான் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் டியூ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் வந்து ஈஸி ஆகும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. அதே எப்படி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்விங் ஆகும், சீம் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் அண்டர் லைட்ஸ். அது வந்து T20 மேட்சஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ துபாயை பொறுத்த வரையும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சரி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ் வைல் பேட்டிங் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்டோம்னா ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். எஸ்பெஷலி டீம்ஸ் லைக் இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸ். ஏன்னா தே ஹேவ் 5 bowlers in their squad. we can move on to the next one. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து மேல இருக்கு. ஸோ எதுக்கு இந்த ஆவரேஜ் ஸ்கோரை நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் ஆன் ஹவு கம்பேர் டு ஒரு துபாய், ஒரு பிண்டி, ஒரு லாகூர் அண்ட் ஆல்சோ கராச்சியில வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு, கண்டிஷன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பேசிக்கலா நீங்க அதை கம்பேர் நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, துபாய் இஸ் த லோவஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கு. நீங்க பாருங்க ஒரு 263, 258 தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மத்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து மோர் தென் 275 இருக்குன்னும் போது துபாய் வந்து ஜென்ரலா பார்த்தா ஐ திங்க் பீப்புள் நம்மளே வந்துட்டு சில இதுல வந்து நம்மளே வந்து சொல்லியிருக்கோம் துபாய் இஸ் அ ஃபிளாட்டர் கண்டிஷன், துபாய் இஸ் அ ஃபிளாட்டர் கண்டிஷன். கரெக்டா? பட் லுக் அட் த ஸ்டாட். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் kind of comparatively difficult condition to score runs even in the first innings and also in the second innings compared to all the other grounds which we are going to face. I mean in the other teams. ஸோ பேசிக்கலா வந்துட்டு இந்த கிரவுண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கும்போது எல்லா டீமும் எந்தெந்த கிரவுண்ட்ல எவ்வளவு மேட்சஸ் ஆடுறாங்கன்றது வந்து டிக்கர்ல வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை பத்தி இன் டீடைலா நாங்க வந்து அனாலிசிஸ் பண்றது வந்து லாஸ்டா வந்துட்டு நாங்க பண்ணுவோம். ஒரு எப்படி சொல்றது, துபாயில வந்து வித் த பேட் வந்து வின்னிங் டீமுக்கும் லூசிங் டீமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, ஸோ எவ்வளவு ரன்ஸ் அடிச்சா ஒரு வின்னிங் டீம் வந்துட்டு வின் பண்றாங்க, எவ்வளவு ரன் அடிக்காம இருந்தாங்கன்னா லூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாமே வந்து பேசிக்கா ஒரு ஐடியாவுமே நாங்க வந்து கொடுப்போம். அதே மாதிரி அந்த டீம் பேஸ் பண்ணி எந்தெந்த கிரவுண்ட்ஸ் உங்களுக்கு ஒத்து போகுமா அப்படின்றதையுமே நம்ம வந்துட்டு டீடைலா வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கிரவுண்ட். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் ஃபேஸ் வைஸ்
Adi, do you want to add anything on this? So here I want to touch upon the average score in Dubai. துபாய்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வைஸ்ல வந்து ஸோ இந்த டேட்டா வந்து என்ன நமக்கு இன்டர்பிரேஷன் சொல்லுதுன்னா, அதாவது வந்து பவர் பிளேல வந்து இம்பாக்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்லயுமே வந்து இட் இஸ் லைக் இட் கோஸ் இன் போத் வேஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் கம்ஸ் இன் டு த அட்டாக். ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் பாருங்க 4 விக்கெட் போயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் சம் பர்ச்சேஸ் ஹியர். இன்னொன்னு இன் டெத்லயுமே வந்து 66 ரன்ஸ் அண்ட் விக்கெட். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தா விக்கெட்ஸ்ன்ற தாண்டி சி த ரன்ஸ் 11 to 40. நான் வந்து அதுக்கு ஒரு ரீலே வந்து நான் போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து ஸ்பின்னர்ஸ் இன் 11 to 40 ஓவர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க, எஸ்பெஷலி இன் துபாய் இஃப் தே பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல வந்து பார்க்கும்போது லுக் அட் த ரன் விச் இஸ் பீங் ஸ்கோர்ட் ஆன் ஆவரேஜ் இன் துபாய் கம்பேர்ட் டு அதர் கிரவுண்ட். ஸோ பேசிக்கலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் இங்க டாமினேட் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம விக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே வந்துட்டு பேசிக்கலா நம்ம வந்து பார்ப்போம் கோயிங் இன்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். வி ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒரு பேசர்ஸ்க்கும் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கும் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ரன் ரேட் ஃபேஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வைஸ் வந்துட்டு கூடிட்டு தான் போகும். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஸ்விங் ஆகும், 11 to 40 வந்துட்டு எஃபெக்ட் இருக்கும். லாஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து எல்லாருமே புல்டோஸ் பண்ணுவாங்க டீம்ஸை. அதுதான் வந்து எவால்வேட் ஆகிட்டே போயிருக்கு. பட் லுக் அட் துபாய் கம்பேர்ட் டு அதர் கிரவுண்ட்ஸ், அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 5.3, 5, 6.7 பிட்வீன் ரொம்ப கஷ்டமான ரேஞ்சிலே இருக்கு. பட் லுக் அட் பிண்டி அண்ட் லஹோர் அண்ட் அதர் பாகிஸ்தான் வென்யூஸ் எல்லாமே ஒரு 2 ரன்ஸ் அப்படியே ஒரு 4.6 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓவராலா வந்து முடிக்கும் போது ஒரு 2 ரன்ஸ் மேலேயே வந்துட்டு லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஸோ பட் துபாயில வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் 1.4 ரன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கோர் பண்ண முடியுது கம்பேர்ட் டு பவர் பிளே அஸ் வெல் அஸ் டெத் ஓவர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கலா இதுல இருக்கிற ஒரு டிஃபரன்ஸா நான் பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா டீமோட காம்பினேஷன்லயோ கேம் பிளான்ஸ்லயோ ஏதாவது சொல்லணும்னு இருந்தா சொல்லலாம். எஸ். ஸோ எனக்கு இங்க இப்போ ஒரு கேள்வி வருது ப்ரோ. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து இப்போ அதாவது வந்து இந்த ஷமி வெர்ஷன் 2.0 அண்ணன் வந்து இப்ப இருக்க ஹர்ஷித் ராணா ஹர்ஷதீப் வச்சுட்டு இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸா வந்து அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல போலிங் போடுற இது வந்து இருக்கு. துபாயில வந்து ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோர் வந்து 53 ஃபார் நோ லாஸ் அண்ட் வந்து 106 ரன்னுக்கு தான் ஒரு விக்கெட் போகுதுங்கிற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல வந்து இந்தியாவோட கேம் பிளான் எப்படி இருக்கும்? இந்தியா வந்து என்ன பண்ணனா வந்து அவங்களுக்கு மோர் சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு பேசிக்கலாவே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்க கேம் பிளான் வந்துட்டு வித்தின் 7 hours தே ஹேவ் டு டிசைட் ஸ்ட்ரெயிட் பிரிங் இன் சம் ஸ்பின்னர்ஸ். அக்ஷர் பட்டேல் அதை ஆக்சுவலா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதை வந்துட்டு ட்ரை பண்ணாங்க வாஷிங்டன் சுந்தர வச்சோ இது பண்ணி. ஸோ அதனால அக்ஷர் பட்டேலை வந்துட்டு ஏர்லியாவே எதிர்பார்க்கலாம். ஜடேஜா எதிர்பார்க்க முடியுமா, குல்தீப்பை பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி தே கேன் பிரிங் இன் அக்ஷர் பட்டேல் வித் இன் அது வந்துட்டு ஒரு இன்டிப்பர் மாதிரி ஒரு லோவர் ஆங்கிள் இருந்து வரனால அவரை வந்து ஏர்லியரா யூஸ் பண்ணலாம். இல்ல ஹர்திக் பாண்டியாவை வச்சு ஸ்லோவர் கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நியூ பால்ல. சமிக்கும் ஹர்ஷ்தீப்புக்கும் பெருசா விழுகல அப்படின்னா, அதே மாதிரி ஹர்ஷித்தோட நியூ பால் போலிங் வந்து பெருசா இல்லாதனால டீம்ல எடுப்பாங்களானே தெரியல. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஹர்ஷ்தீப்பும் ஷமியுமா தான் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அக்ஷர் பட்டேலோட ரோல் வந்து பெருசா இருக்கும் விக்கெட் வேணும் அப்படின்ற விஷயத்துல. ஓகே, ஸோ ரன் ரேட் வச்சு இப்போ பார்க்கும்போது கம்மிங் இன் டு பேட்டிங், ஸோ வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு நாக் அவுட் கேம்ஸ்ல வந்து ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா விராட் கோலி அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன கியர்ல ஆடணும், என்ன ரன் ரேட்ல ஆடணும் கம்மிங் ஃப்ரம் த பவர் பிளே டு த மிடில் ஓவர்ஸ். ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி அது வந்து துபாயில வந்து கம்மியாயிட்டே போகுது கரெக்டா. ஸோ அதை வந்து என்ன ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோரோ ஒரு பார் ஸ்கோரோ வந்து எப்படி அவங்க ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அதான் ஆவரேஜ் ஸ்கோர்ன்றதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம். இட் இஸ் வெரி லோ. ஸோ அதனால என்ன பாயிண்ட்னா ஜென்ரலா அவங்க வந்து டிசைட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை எவ்வளவு ஏர்லியரா வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை அசஸ் பண்ணி அவங்க வந்து என்ன ஸ்கோர் தான் பார் ஸ்கோர் எது வின்னிங் ஸ்கோர்ன்றதை அவங்க டிசைட் பண்றது தான் அவங்களோட கையில இருக்கு. ஸோ அதனால வி கான் டெல் லைக் ஹவு தே ஹேவ் டு பிளே அண்ட் டு ரீச். ஸோ பெட்டர் மேக் ஷுர் சிம்பிள் திங் இஸ் டோன்ட் கிவ் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் இன் மிடில் ஓவர்ஸ். அதாவது ஐயரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த கேல் அதை நம்ம ஒரு வீக்னஸா பேசியிருந்தோம். அது வந்து இந்த துபாய் கண்டிஷன்ஸ்ல ஒரு பிளஸ் பாயிண்டாவே அமைய வாய்ப்பு இருக்கு. ஐயர் இருக்கிறவரை அட்டாக் பண்ணணும் இந்தியா. தென் ஐ திங்க் ஆப்வியஸ்லி அவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஐயர் அவுட் ஆனோடனே தென் தே வில் கோ இன் த செகண்ட் கியர். அது வரையும் ஒரு தேர்ட் ஃபோர்த் கியர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கியர் போயிருவாங்க. ஸோ ஐயரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா ஹூஎவர் இஸ் தேர் லிட்டரலி அவங்க வந்து பேக் ஃபுட்ல தான் ஆடி ஆகணும் கொஞ்சம் பின்னாடி. ஐ மீன் அக்ஷர் பட்டேல மேபி மேலே இறக்கி லெஃப்ட் ஹேண்டர்ஸையோ அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அது வந்து ஓவர் அக்ரெசிவா போய் முடியலாம். ஸோ தீஸ் ஆர் த கேம் பிளான்ஸ் விச் தே கேன் ட்ரை டு ஸ்கோர் மோர் ரன்ஸ். ஏன்னா வந்து நம்பர் 8 வரையும் பேட்டர்ஸ் இருக்கனால இங்க வந்து +20 பார் அடிக்கணும்.
அடிச்சாதான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நல்லாவே ஒத்து போகும் இவங்களோட பவுலிங் அட்டாக்குக்கும் சரி. ஏன்னா நைட்டு இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பவுலிங் போடும்போது ப்ரீஸ் வந்து டியூ வந்து ஸ்விங்கும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல இல்லாம போயிருச்சு அப்படின்னா இட் வுட் பி டஃப். நம்ம துபாய் அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல பார்த்த மாதிரி விக்கெட்டே இல்லாம அவங்க ஜெயிக்கிறதுக்கும் ஆப்போனன்ட்டை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தட் வுட் பி அ கேம் பிளான் விச் ஐ திங்க் தே வில் ரியலி ஒர்க் ஆன். ஸோ இது பேசிக்கலா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ துபாய் வந்துட்டு விக்கெட் எடுக்க கஷ்டமா இருக்கும்ன்றத வந்துட்டு இந்த கொஸ்டின்ல இருந்து யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் சி த ஸ்டாட் ஆல்சோ. ஐ திங்க் we can move to the next one. Okay, this is an interesting இது. ஸோ நீங்க மத்த கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது துபாயில வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட எஃபெக்ட் வந்து எவ்வளவு ஈக்குவலா இருந்திருக்கு பாருங்க. ஸோ இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இந்தியன் டீம் வந்து அதை வந்து ஆல்ரெடி தே ஹேவ் அனலைஸ்ட் அண்ட் தேவ் டேக்கன் 5 ஸ்பின்னர்ஸ். அது ஒரு குறையா தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. பட் ஐ திங்க் இட் வில் ரியலி இட் வில் இன் த சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஒர்க்ஸ் இன் துபாய். இப்போ வந்து ஒரு டைம் வந்துட்டு ஒழுங்கா போடல அப்படின்னா ஆன் தட் டே தட் பர்டிகுலர் கண்டிஷன். பட் ஆவரேஜா பார்த்தா இவங்க எடுத்துட்டு போன அந்த பவுலிங் அட்டாக் வந்துட்டு ஒரு பேசர்ஸ் கம்மி அப்படின்னாலுமே ஐ திங்க் திஸ் வில் சூட் த கண்டிஷன்ஸ். அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த இதுல இருந்து. ஸோ மோர் ஸ்பின்னர்ஸ் ஆர் குட். எஸ். ஓகே. ஸோ ஆஸ் யூ செட் மோர் ஸ்பின்னர்ஸ் ஆர் குட். லைக் நம்ம டியூ ஃபேக்டரை பத்தி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் கரெக்டா? ஸோ இந்த டேட்டா வந்து செகண்ட் இன்னிங்ஸையும் கலெக்டிவா சேர்த்து சொல்லுதா இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வந்து எவ்ரி டேட்டா வந்துட்டு எல்லா டேட்டாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். அது ஆக்சுவலா அதை தாண்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் தனியா டேட்டா இருக்கு. இதெல்லாம் நாங்க ட்வீட்ல வந்து இன்டெப்தா போடுறோம். இதை தாண்டி ரன்ஸ் பெர் விக்கெட், பால்ஸ் பெர் விக்கெட், இது எல்லாமே இருக்கு, ரொம்ப இருக்கு. ஸோ அந்த அதை வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் யூ பீப்புள் டு மேக் இட் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இப்போ பேசிக்கலாவே எப்படி ஒரு ப்ராட்காஸ்ட் வந்துட்டு டேட்டாவையும் இன்சைட்டையும் நம்பி வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சோ அது மாதிரி நம்மளும் இந்த கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டியும் நம்ம அந்த இதுக்கு வந்து போகணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ அதோட முதல் படி தான் இந்த வீடியோ. ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஜஸ்ட் கெட் ஸ்லோலி இன் டு திஸ் அண்ட் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோ இதை பத்தி கண்டிப்பா போடுவோம். ஒரே ஒரு கமெண்ட் தான், ப்ரோ இதே மாதிரி வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஐ வில் புட் an effort because I love to do this. பேசர்ஸ் vs ஸ்பின்னர்ஸ் எக்கனாமி. ஸோ பேசிக்கலா வந்துட்டு இதுல என்னன்னா என்ன மாதிரி வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது ஒரு பேஸ் வைஸ் என்ன மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க, விக்கெட்ஸ் வைஸ் பார்த்துட்டோம். கண்ட்ரோலா இருப்பாங்களா? நம்ம பேசிக்கலா நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல ஸ்பின்னர்ஸ்ன்னு. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணி பாருங்க, கராச்சி, துபாய். ஸோ அதை பத்தி ஆடி கூட வந்து பேசிட்டு இருந்தா. சொல்ல ஆடி அந்த கராச்சியோட அந்த ஸ்லோ நேச்சரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. கராச்சி வந்து பாத்தீங்கன்னா அது எப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்லோன விக்கெட் வந்து பவர் பிளேல வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ட்ல வந்து டீம்ஸ் வில் ஸ்ட்ரகிள் டு ஃபிகர் இட் அவுட். பட் இட் மூவ்ஸ் இந்த பிச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் ஆகி பீப்புள் வில் ஸ்டார்ட் டு ஸ்கோர் ரன்ஸ். அது நீங்க எங்க வந்து எவிடென்ட்டா தெரியும்னா நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். பேசர்ஸ் வந்து கேம் போக போக வந்து ரன்ஸ் அதாவது வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து அதிகமா ரன்ஸ் அடிக்கிறதுல பேசர்ஸோட எக்கானமி வந்து அங்க அதிகமா இருக்கு. இன்னொன்னு மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டுங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் அசிஸ்ட் பண்ணி அங்க வந்து டீம்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்கோர் ரன்ஸ். ஸோ இப்போ அது வந்து ஃபினிஷ் பண்ணு. இதே மாதிரி நீங்க துபாய் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். துபாயில வந்து ரன்ஸ் அடிக்கிறது வந்து 2 ஃபேஸ். அது வந்து டெத்ல வந்து டு அன் எக்ஸ்டென்ட் அண்ட் பவர் பிளே 1ல வந்து லார்ஜ்லி. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பேசர்ஸோட எக்கானமி வந்து இஸ் ஆன் அ பிட் ஹை. பட் நீங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து துபாய் ஹஸ் பீன் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பேட்டர்ஸ் டு ஸ்கோர் ரன்ஸ். ஸோ நீங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் 5.1 அண்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இந்தியா வந்து இந்த பிரேக் சப்ளை பண்ற அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் ஆல்சோ நாட் டு மென்ஷன் ஜடேஜா 3 பேரை வச்சு இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து பவுலிங் போட்டா ஐ திங்க் நம்ம வந்து சேஸ் பண்ற சப்போஸ் நம்ம வந்து இன்னொரு டீம் வந்து சேஸ் பண்ண அலோவ் பண்றோம், தே ஹேவ் டு சேஸ் 280ங்கிற மாதிரினா ஐ திங்க் வி வில் அப்ளை லாட் ஆஃப் பிரேக்ஸ் ஆன் த டீம் அண்ட் திஸ் வில் பி தி மோஸ்ட் சூட்டபிள் விக்கெட் ஃபார் இந்தியா இந்த 4 கிரவுண்ட்லயும். அது பெர்ஃபெக்ட். அதே மாதிரி கராச்சியில வந்து ஒரு பெரிய டைலமா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா லுக் அட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஜென்ரலாவே வந்துட்டு இங்க பேசர்ஸும் நிறைய எக்கானமி வந்துட்டு ஹையர் சைட்ல இருக்கு, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்காங்க. பட் வென் யூ பேசிக்கலா நம்ம முன்னாடி வந்துட்டு விக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கூட நம்ம பார்த்திருந்தோம். லெட் மீ ஓகே. ஸோ விக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கூட பார்த்திருந்தோம். பாத்தீங்கன்னா பேசஸ் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அங்க வந்து எக்கானமி வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, இங்க வந்து பேசஸ் அதிகமான விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் நான் சவுத் ஆப்பிரிக்கா பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன்னா தே ஹேவ் 2 மேட்சஸ் பிளேயிங் தேர் இன் கராச்சி. ஸோ அதுல வந்து அந்த கார்பின் போஷோட அந்த யூசேஜை வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து பண்ண போறாங்க, கேசவ மகாராஜ் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேம் பிளான்ல கொஞ்சம் ஒரு டைலமா இருக்கும் அப்படின்னு.
ஆக்சுவலி இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி விக்கெட்ல வந்து ஷம்சி வந்து எவ்வளவு எஃபெக்ட்ஃபுல்லா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஷம்சி வந்து இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர், இஸ் நோன் ரைட். ஃபார் இஸ் விக்கெட் டேக்கிங் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து ஹவு வில் ஹி பி யூஸ்ட்? வில் ஹி பி யூஸ்ஃபுல் ஃபார் த டீம்? ஆக்சுவலா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பாரு கண்டிப்பா. பட் நம்பர்ஸ் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. ஏன்னா 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கராச்சில ஆடுறாங்க. வேர் பேசர்ஸ் அதிகமா விக்கெட் எடுக்கிறாங்க. ஈவன் தோ இட் இஸ் ஸ்லோவர். ஏன் வந்துட்டு சாம்சி வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எஃபெக்டிவா இந்த ஏசியா 20ல கூட இல்ல அப்படின்னா, ஹி இஸ் பிட் கைண்ட் ஆஃப் ஸ்லோவர் த்ரூ தி ஏர். குல்தீப் யாதவ் அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடி விக்கெட் எடுக்காம ஒரு ஃபேஸ் வந்து போனாரு. ஸோ வந்து பிச்சர் ஸ்லோவா இருக்க இருக்க வந்துட்டு சாம்சியை வந்துட்டு விக்கெட் எடுக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் கராச்சிலையும் சரி, பிண்டி வந்துட்டு ஃபிளாட்டர் விக்கெட்ஸ். ஸோ அங்கேயுமே இந்த ஸ்லோவா இருக்கனால அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் த மேன் ஹேஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் ஹி வில் ரியலி ஒர்க். கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பின்னருக்கு சூட் ஆகிறது கஷ்டம். அவர் ஆடுற 3 மேட்சுமே வேர் பேசஸ் ஆர் டேக்கிங் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் விக்கெட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே விக்கெட் எடுப்பாங்க, குவிக்கா போடுற ஸ்பின்னர். அதனாலதான் நம்ம அக்ஷர் ஜடேஜா வந்து பெருசா நம்ம பேசுறோம். So I think we will like go back to where we have left. ஸோ இந்த எக்கானமி இதை பத்தி நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம். பேசிக்கலாவே நம்ம எதை பத்தி நம்ம பேசுவோம், எதுக்காக இந்த ஸ்டாட்லாம் பார்ப்போம்னா, நம்ம சப்போர்ட் பண்ற டீமுக்கும் அவங்க கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்து போய் அவங்க ஜெயிக்கிறதுக்கு எப்படி விளையாடணும், எவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்ன்றது தான் நம்மளோட எண்ட் ரிசல்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கான அனாலிசிஸ் தான் இது. ஸோ பேசிக்கலா பார்த்தா துபாயில வந்துட்டு எந்தெந்த டீம் எவ்வளவு மேட்சஸ் ஆடுறாங்கன்றது வந்து டிக்கர்ல இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல அவங்களோட டீமுக்கு ஏத்தது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க இருக்கிறத பார்க்கும்போது வின்னிங் டீமுக்கும் லூசிங் டீமுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது திஸ் கேம் வில் டிசைட் ஆன் ஹையர் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ். அதாவது 11 to 40ல வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் யாரு வந்துட்டு கம்மியா வந்துட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கேமுக்குள்ளே இருப்பாங்க. இல்லனா வந்து 50 ரன்ஸ் 70 ரன்ஸ்னு சொல்லிட்டு மார்ஜின்ல வந்து லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதா இது வந்து சொல்ல வருது. ஆடி யா. சோ எனக்கு இங்க ஒரு இன்னொரு தாட் வருது. ஐ ஃபீல் இந்த இந்த கிரவுண்ட் வந்து இந்தியாவோட வந்து நியூசிலாந்துக்கு வந்து மோர் சூட்டபிளா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அத பத்தி உங்க தாட்? சோ ஏன் ஃபர்ஸ்ட் நியூசிலாந்துக்கு வந்துட்டு சூட்டபிளா இருக்கும்னு நீ சொல்லு. இஃப் எனிதிங் யூ ஃபெல்ட் ராங், மேபி ஐ கேன் ஆட். ஸோ மெயினா வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து இந்தியாவோட வந்து இந்த ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி ஆஃப் நியூசிலாந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஹையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த டிஃபெண்டிங் ஸ்பின்னர்ஸ் லைக் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி நம்ம பார்த்தோம். லைக் எந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு எக்கானமி ரேட் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி இன்ஃபேக்ட் வந்து அதை பெட்டர் பண்றதுக்கான ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ வி நோ மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாண்ட்னர் இஸ் நோன் ஃபார் bowling in those wicket. அது லிட்டரலா அவர் வந்து எதுவுமே பேட்ஸ்மேனுக்கு தரமாட்டாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் பி லைக் எனக்கு தெரிஞ்சு த கான்டெஸ்ட் ஆஃப் திஸ் சிடி இஸ் the game between India, New Zealand spinners and Indian middle order batters. இதுல வந்துட்டு அவன் சொன்னதுல வந்துட்டு என்னன்னா பியூட்டிஃபுல்லா ஏன் அவன் நியூசிலாந்து சொன்னா, நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆட் பண்றேன், லெக் ஸ்பின்னர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவும் வந்து முடியலாம். ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோல் எடுக்க முடியும் கேமை. ஸோ அதே மாதிரி டியூ இருந்தாலுமே வந்துட்டு இட் வில் பி வெரி டஃப், ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்கள்ட்ட ஃபுல்லா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அது ஒத்து போறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தோக்குற டீமுக்கும் ஜெயிக்கிற டீமுக்கும் பெருசா டிஃபரன்ஸே இல்லை. ஸ்ட்ரைக் ரேட்ல ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான். அப்போ எவ்வளோ திஸ் இஸ் அ கிரவுண்ட் வேர் இட்ஸ் வெரி டஃப் டு எக்ஸ்பெக்ட் 300 பிளஸ் 330 பிளஸ் ஈவன் ஃபார் அ வின்னிங் டீம். ஸோ வந்துட்டு அந்த விதத்துல வந்து கொஞ்சம் போரிங்கா தான் போகும் மேட்ச் பாக்குறதுக்கு. இப்போ ஓடிஐ பாக்குறதே நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐ மீன் தே ஹவ் நாட் யூஸ் டு இட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த 2023 வேர்ல்ட் கப்போட அந்த இது வந்து போயிடுச்சு. யா ஓகே மச்சி, இப்போ நம்ம ரொம்ப வந்து பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் பத்தி பேசிட்டோம். ஸோ இந்தியாவோட டெத் பவுலிங் வந்து இப்போ பும்ரா இல்லாம ரொம்ப கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் சிங்கும் ஷமி அண்ட் தென் ஹர்திக் மேபி அக்ஷர் கூட பவுல் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ வந்து நீ போட்டிருந்த இதுல வந்து மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 0.6. இத்தனைக்கும் பேட்டிங் எடுத்துட்டா ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, வின்னிங் ஆர் லூசிங்க்கும் ரன் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ வந்து இப்போ பும்ரா இல்லாதது வந்து இப்போ ஒரு டெத் பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணணும்னா அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்கலா வந்து ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் பண்றது என்னன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு 50 ஓவர், அதாவது 100 ஓவர்ஸ்க்கு நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசு. இப்போ ரன் ரேட் வந்து 0.6 இல்ல, அது வந்து 25 ரன்ஸ்ன்னு சொல்ல வரேன். 50 ஓவர் முடியும் போது 25 ரன் வந்துட்டு அஹெடா இருக்காங்க. ஸோ 25 ரன்ல அவங்க வந்து வின் பண்ற மாதிரி தான். ஸோ பேசிக்கல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட்
பும்ரா இல்லாம இந்தியன் டீமோட டெத் பவுலிங் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் இன் அகமதாபாத்ல தான் லாஸ்டா பும்ரா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆடின எல்லா மேட்சுமே டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ் ஹேவ் பவுல் த டெத் ஓவர்ஸ். ஸோ அந்த விதத்துல பார்த்தா நம்ம வந்து எப்படின்னா பும்ரா இல்லைன்றது ஒரு வீக்னஸா இருந்தாலுமே மத்த டீமை நம்ம கம்பேர் பண்ணோம். வி ஆர் கோயிங் டு கம்பீட் ஒன்லி வித் அ டீம் வித் which doesn't have பும்ரா. ஸோ அந்த விதத்துல வந்து பும்ரா இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்தியா ஹேஸ் த லோவஸ்ட் எக்கானமி among all the other teams who are playing this Champions Trophy போது பெருசா கவலைப்பட தேவையில்ல. ஹர்ஷ்தீப் சிங் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இட் இஸ் ரியலி அ குட் திங்கிங். பட் எனிவே பும்ரா இல்லன்றது வந்து பெருசா இவங்க கமர்ஷியலைஸ் பண்றாங்கல்ல மச்சான், அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய டிராபேக்கா வந்து இருக்காது. மேபி முகமது ஷமியோட கேம் டைம் அவர் வந்துட்டு கேம் டைம் இருந்து டெத் ஓவர்ல போறதுக்கும் கேம் டைம் இல்லாம டெத் ஓவர்ல போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி தட் மைட் காஸ்ட் them that 10 to 15 runs extra. So let's we wait and watch on this. So அதுல வந்து நீ வந்து இந்த பேட்டிங் பவுலிங்கை பத்தி பேசுறதுனால அந்த பவுலிங்கே நம்ம போயிடலாம். ஏன்னா அந்த இதுவுமே இருக்கு. ஸோ வித் த பால் வந்துட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்கானமியும் சரி, ஒரு பால்ஸ் பெர் டிஸ்மிசலுமே சரி, பவுலிங் ஆவரேஜுமே சரி. ஸோ பேசிக்கலா வந்துட்டு ஹெவி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 40th ஓவருக்குள்ளே முடிஞ்சிடும். அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஆப்போனன்ட் வந்து நல்லா பேட்டிங் பண்ணி வந்தாங்கன்னா இட் இஸ் 50-50 கேம். ஸோ தட் இஸ் வாட் வி நீட் டு வாட்ச் அவுட் ஃபார். இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு அவேரா இருந்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் இந்தியா அங்கதான் ஆன போறாங்க 100%. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்தியாவோட ரெக்கார்டு உடஞ்சிச்சு, அந்த துபாயில இருக்க ஓடி ரெக்கார்டு உடஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் இந்த குட்டி 5 மேட்ச் பைலாட்ரல் சீரிஸ் மாதிரி இருக்கிற டோர்னமெண்ட்ல. ஸோ தென் வி கேன் மூவ் ஆன் டு த கராச்சி. ஸோ கராச்சியை பொறுத்தவரையும் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கிரவுண்ட் விச் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரிப்ளிகேட் வாட் வி ஆர் சேயிங். பட் லுக் அட் த மார்ஜின். இங்க வந்து கேம்ஸ் வந்துட்டு ரொம்பவே டைட்டரா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதை தான் சொன்னேன். துபாய்க்கும் இதுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா 0.6 தான் இருக்கு. பட் எனிவே ஓவராலா ஸ்ட்ரைக் ரேட் பெருசா வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டர் கேம்ஸ் தான் வந்து த்ரூ அண்ட் த்ரூவா போகுது. ஸோ கராச்சியை பத்தி ஆடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரியலி எக்ஸ்பிளைன். ஸோ இங்க வந்துட்டு கேம் பிளான்ஸ் ஆன் டீம்ஸ் ஹூ ஆர் பிளேயிங் தேர் அதை பத்தியுமே நம்ம வந்து பேசிட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவோட டைலமா, அதே மாதிரி மற்ற டீம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கேம்ஸ் தான் வந்து ஆட போறாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த கிரவுண்ட் வந்துட்டு எந்த டீமுக்கு வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஆடுறாங்க இங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நியூசிலாந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அவங்க ஆடுற அந்த மேட்சுமே பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஐ திங்க் வி கேன் மூவ் ஆன் டு கராச்சியோட அந்த வித் த பால் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதவே நம்ம வந்துட்டு வியூவர்ஸ்க்கு வந்து காட்டிட்டு வி கேன் மூவ் ஆன். ஸோ இந்த இடத்துலயுமே நீங்க வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா லூஸ் பண்ற டீம் வந்து ஒரு 2 overs எக்ஸ்ட்ரா போட்டு தே ஆர் கெட்டிங் த விக்கெட். ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் குட் ஸ்பின்னர்ஸ், இஃப் யூ ஹேவ் குட் பவுலர்ஸ், யூ கேன் ரியலி கம்பீட். 2 overs தான் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, கேம்குள்ளேயே வச்சுட்டு இருக்கு. ஆனா வந்து துபாயில அப்படி கிடையாது, 5 overs மேல போச்சு பால்ஸ் பர் டிஸ்மிஷல். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இப்போ லாகோரை பத்தி நம்ம வந்துட்டு ஏன்னா கராச்சி பத்தி பேசியாச்சு. ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட். இப்போ வந்து நம்ம வந்து லாகோரை பத்தி கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் லாகோரையும் சரி ராவல்பிண்டியுமே சரி ஒரே இதுலயே நான் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். லுக் அட் த வின்னிங் பர்சன்டேஜ் ஆடுற வின்னிங் டீமுக்கும் லூசிங் டீமுக்குமான ரன் ரேட்டை பாருங்க. 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட்டும் பாருங்க. ஆல்மோஸ்ட் சோ நேரோ. அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா இந்த பிச் வந்து பரம பாட்டா பேட்டிங் பாரடைஸ். பேட்டிங் பாரடைஸ்ன்றது வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த விதத்துல ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க, சொல்லியிருப்பாங்க பாகிஸ்தான் வந்து சிமெண்ட் பிச்சு சிமெண்ட் தர அப்படின்னு. அந்த அவங்க சொல்ற அந்த கோட் பண்ற 2 சிமெண்ட் தர வந்து லகோரும் இந்த ராவல்பிண்டியும் தான். எக்ஸாக்ட்லி ரைட்லி செட். ஏன்னா அவங்க பாலுமே வந்துட்டு ஜென்ரலா எக்கானமியுமே பாருங்க பெருசா வந்துட்டு 0.5 தான் இருக்கு. ஸோ எனிவே இதெல்லாம் வந்துட்டு ஓவராலா வந்துட்டு பார்க்கும்போது லூஸ் பண்ற டீமுக்கும் வின்னிங் டீமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்துட்டு லாகோர்ல இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இஸ் pitches are good for batting. So teams who are playing there like ஆஸ்திரேலியா, ஈவன் இங்கிலாந்துக்குமே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு அந்த கிரவுண்ட். ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ப்ரிவியூ வீடியோஸ்லேயே வந்து டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோஸ்ல பேசியிருப்போம். இங்கிலாந்துக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த மாதிரி ஒரு பரம பாட்டா விக்கெட்ல வந்து நீங்க இந்த இங்கிலாந்து டீம் எப்படி ஃபேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நியூ ஜென் ஆசி சைடு, அந்த புதுசா வந்திருக்க ஒரு ஆசி சைடு வந்து அவங்களும் எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பேசிக்கலா வந்துட்டு என்ன கேட்டா வந்துட்டு இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்லாம் எந்த டீமுக்கு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அதனால ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கராச்சியில துபாயில நடந்ததுன்னா நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 60-40 சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மேட்ச் வந்து லாகோர்ல நடக்கிறதுனால மேபி 50-50 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு வரதுக்கான காரணம் வந்து இந்த பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அதனால இங்கிலீஷ் மாதிரி
பிளேயர்ஸ், ஹாரி ப்ரூக் இவங்கெல்லாம் அந்த பிஎஸ்எல் அடிச்ச கிரவுண்ட்ல ஒன் ஆஃப் த கிரவுண்ட் வந்து பிந்தி லாகூர்ல தான் அவங்க அடிப்பாங்க. அவர் அடிச்ச 100 கூட இந்த 2 கிரவுண்ட்ல இருக்கலாம். இஃப் ஐம் நாட் ராங் கமெண்ட் இட், ஐம் ஜஸ்ட் சேயிங் ஃப்ரம் மை தாட். ஸோ இதுதான் பேசிக்கலா வந்து லாகூரோட இது. ஸோ நெக்ஸ்ட் வீ கேன் கோ டு த லாஸ்ட் கிரவுண்ட் விச் இஸ் ராவல்பிண்டி. ஸோ ராவல்பிண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா பங்களாதேஷ்கான ஒரு கிரவுண்ட் இது. அவங்க வந்து ரீசெண்ட் டைமா இப்போ வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து வேற லெவல்ல அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த கிரவுண்டா இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஃபார்ம்ல இருக்க அந்த மிடில் ஆர்டர் ஜாக்கர் அலி, முகமதுல்லா, மெஹதீஸ் மிராஜ். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசா நல்ல ஒத்து போற ஒரு கிரவுண்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மேட்ச் வந்து நியூசிலாந்தும், பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஈவன் ஆஸ்திரேலியா ஆர் பிளேயிங். ஸோ ஹூஎவர் இஸ் கோயிங் டு பிளே தேர் அவங்களோட பிண்டியோட ஆவரேஜ் ஸ்கோருமே ரொம்ப ஹையர் சைட்ல இருக்குன்ற பட்சத்துல ஹூ ஹேஸ் த பேட்டிங் ஸ்ட்ரென்த் டீம்ஸ்ல லைக் ஆஸ்திரேலியா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இருக்கு, பட் பேட்டிங்ல ஹெவியா டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கேமுக்குள்ள வரதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவங்க பவுலிங் வந்து ஆப்போசிட்டா போயிடும். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல போட்டு தே கேன் நாட் ஏபிள் டு பிக் விக்கெட்ஸ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பங்களாதேஷ், நியூசிலாந்து, பங்களாதேஷோட மிடில் ஆர்டர், நியூசிலாந்தோட மிடில் ஆர்டர் டேரல் மிச்சல் மாதிரி ஆளுங்களுக்கும் சரி, கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கும் சரி, ஆஸ்திரேலியாவோட அந்த ஜாஸ் இங்கிலீஷ் ஆர் ஈவன் ஹூஎவர் பிளேஸ் இந்த மிடில் ஆர்டர் கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஆளுங்களை வந்து இங்க 100 அடிக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிரவுண்ட்ல ஈவன் கிளாசன் ஒரு மேட்ச் இருக்கு அவருக்குமே. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அந்த கிளாஸனை ஒட்டி தான் இங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேர் இஸ் அ மேட்ச் பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து இந்த ஸ்டேடியம்ல. சாரி, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இப்போ வந்து டெத் பவுலிங்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் நம்ம டீட்டெயிலா பேசின அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் த பெஸ்ட் மிடில் ஆர்டர். ஸோ அந்த பெஸ்ட் மிடில் ஆர்டர் விசஸ் அந்த வேர்ஸ்ட் டெத் பவுலிங் வந்து எப்படி மேட்சா இருக்கும்? ஸோ இட் வில் பி a கேக் வாக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ்? எனக்கு நீ சொன்னதுதான் நானுமே சொல்றேன். ஏன்னா என்ன பொறுத்தவரையும் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எப்படி பவுலிங் போட்டிருக்காங்கன்னே தெரியல. ஸ்பென்சர் ஜான்சன் நம்ம வந்து பாத்துருக்கோம். நேத்தன் எலிஸ் தான் ஹெவியா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கோம். நேத்தன் எலிஸே பிச்சோட ஸ்லோனஸ்ல தான் அவங்க டிபெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ராவல்பிண்டி வந்து ஸ்லோ பிச் கிடையாது. அதாவது ரேட் பண்ணணும்னு சொன்னா துபாய் ஃபர்ஸ்ட் ஸ்லோவஸ்ட், கராச்சி, லாகூர், அப்புறம் லீஸ்ட் தான் வந்து ராவல்பிண்டி. ஸோ அந்த இடத்துல நேத்தன் எலிஸுமே எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ these are all the overall analysis on all the venues. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறேன். ஸோ இதுல நாங்க வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம், இல்ல வேற ஏதாவது ஸ்டாட்டை பத்தி நாங்க பேசணும்னு சொன்னோம்னா அதையும் நாங்க பேசுறதுக்கு வந்து தயாரா இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும். டூ சப்ஸ்கிரைப் us and like us, share it with your cricket loving friends. ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 அடிச்சாச்சு, டெபியூ 100 அடிச்சு 107க்கு மேல போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் எஃபர்ட் தான் இது. ஸோ இதே மாதிரி நிறைய எஃபர்ட் நீங்க எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.